தொடர்ச்சியாக விசிகாவிலிருந்து பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறப்போ திமுக கூட்டணி தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை சொல்லியிருந்தாரு. குறிப்பா விசிகாவையும் குறிப்பிட்டு நீங்க உள்ள ஒன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசுறீங்க, மொத்தத்துக்கும் முரண்பாடு அங்கதான் இருக்குது, ஆனா நீங்க எங்களை விமர்சிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை அவர் முன் வச்சிருந்தாரு. அவருடைய இந்த விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? இது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு கைப்பாவையாக மாறி இருக்கிறார். அது முழுக்க அம்பலப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்மால புரிந்து கொள்ள முடியுது. அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா பிசிக மீது அவர் வைத்திருக்கிற விமர்சனம்ங்கிறது கூட்டணி தொடர்பா, கூட்டணி ஆட்சி அது தொடர்பா எங்களுக்கு ஒரு கருத்து மயக்கம் இருக்கிறதா அவர் கருதுறாரு. எந்த கருத்து மயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு கட்சிக்கானது மட்டுமல்ல, இந்த மண்ணில் நீண்ட நெடிய காலமா அதிகார மையத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு கிடக்கிற மண்ணுடைய பூர்வகுடிகளுக்கும் அது பொருந்தும். இப்ப இது இந்த எளிய மக்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு சூழல் உருவாகணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு சூழல் வருகிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அளவு மக்களுடைய ஆதரவு பெருகுமானால் அந்த நேரத்துல ஒரு கூட்டணி ஆட்சி பற்றி நாங்க பேசுறதுதான் சரியா இருக்க முடியும். ஒரு கட்சி தனித்தன்மையோட தனி பெரும்பான்மையா ஆட்சியை பிடிக்கும் போது நாங்க போய் ஒரு கூட்டணியில பங்கு பெறுவது என்பது பலவீனமான நேரத்துல அதிகாரத்தை பகிர்ந்து கொள்றது அமையும். அது சரியானது அல்ல. அப்படி ஒரு அதிகாரம் கிடைக்கிறது முறையானதும் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது என்கிற ஒரு சூழல் உருவாகிற அளவிற்கு பொது சமூகத்துல ஒரு சமூக மாற்றம் உருவாகணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். வெறும் அரசியல் இயக்கம் அல்ல, இது சமூக சீர்திருத்தத்தையும் உள்ளடக்கிய ஒரு கட்சிங்கிறதுனால இதுதான் எங்களுடைய பார்வை. இதையெல்லாம் அதனால புரிந்து கொள்ள முடியாது. அதிமுகவை பொறுத்தவரையில தொடக்கத்திலிருந்தே அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. திமுகவினுடைய கொள்கை தான் அதிமுகவுக்கு. திமுகவை வடிவம் சார்ந்து எதிர்ப்பது மட்டும்தான் அதிமுகவினுடைய ஒரு தனித்துவமா இருந்தது. அது மரியாதைக்குரிய எம்ஜிஆராக இருந்தாலும் அவங்க அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் சரி, திமுகவிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கொள்கை உடைய கட்சி அல்ல அதிமுக. திமுகவினுடைய கொள்கை தான் அதே திராவிட சித்தாந்தம் தான். ஆனா திமுகவை அதனுடைய வடிவம் சார்ந்து எதிர்ப்பது, திமுக எதிர்ப்பது என்கிற ஒரு புள்ளியில் தான் அதிமுக கடந்த காலத்துல இயங்குச்சு. இப்ப வெறும் அதிகாரம் சார்ந்து இயங்குகிற ஈர்த்து போன ஒரு கட்சியாக அது மாறிடுது. வேற ஒண்ணுமே இல்லைன்னா இன்னைக்கு குறைந்தபட்சம் எல்லா விதமான கொள்கைகளையும் அது கைவிட்டு அதிகாரம் சார்ந்து மட்டுமே தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டத்தில் தான் அது பாஜகவிடம் மண்டியிட்டு கிடக்கிறது அப்படிங்கிறதான் புரிந்து கொள்ள முடியுது. இந்த நிலைமையிலிருந்து அதிமுக மீண்டு வரணும். திராவிட சித்தாந்தத்தை, சமூக நீதி அரசியலை, சமத்துவ அரசியலை பேசக்கூடிய இன்னொரு கட்சியா எப்போதுமே அதிமுக இருக்கிறதுங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்தது. அப்பதான் இப்படிப்பட்ட சாதிய மதவாத கட்சிகள் உள்ள வராது அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா எதிர்பார்ப்பை பொய்த்து போகக்கூடிய வகையில இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி முழுக்க முழுக்க நீர்த்து போயிருக்கிறாரு. ரொம்ப வேதனையா இருக்கு. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.